எப்பா என்ன காத்தடிக்குது, ஒரு விளக்கு கூட வைக்க முடியல. ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கேப்க்கு அப்புறம் திரும்ப வீடியோ போடுறேன். எல்லாரும் மன்னிச்சிருங்க. இப்படி தான் சொல்கிறீங்க, அப்புறம் அடிக்கடி வந்து வீடியோ போடாமல் போயிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருப்பீங்க. நானும் ரெகுலராக போடலான்னு தான் பார்க்குறேன். எங்கெங்க கொஞ்சம் வேலை வேறு ஜாஸ்தியாக இருக்குது. அதை சொன்னேன், க்ளவுட் கிச்சன் ஒன்று வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் வேலை, அது இல்லாமல் கொஞ்சம் உடம்புக்கு முடியாமல் போயிடுதுங்க. அப்பப்போ இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. அதனால் அது இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ்அப் ஆகி கொஞ்சம் வீடியோவே போட முடியல. ஆனால் எனக்கு மற்றவங்களாம் ஸ்டோரி போடுறப்ப நமக்கும் போடணுன்னு ஆசையாக இருக்கும் பாருங்கள். போட்டுடலாம், இன்றைக்கி வீடியோ போடலாம், நம்ம நாளைக்கு வீடியோ போடலாம்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் அதுக்கான டைமும் ஒத்து வர மாட்டேங்குது, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால தாங்க போட முடியல. எல்லோரும் மன்னிச்சிருங்க. சரிங்க, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் போட்டலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து உட்காந்து வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா எப்படியும் டைம் ஒரு 4 மணி நேரமாக தான் ஆகிடுதுங்க. எப்படி தான் போட்டால் கூட டைம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ரெகுலராக போடலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதுக்கு கடவுள் தான் எனக்கு கொஞ்சம் உடம்புல சக்தியை கொடுக்கணும். கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, உடம்பு சீக்கிரம் குணமாயிடும்னு சொல்லிட்டு. என்ன சீதா விளக்கு எடுத்துட்டு எங்கே போகிற? எத்த வெளியில் ஒரு துளசி மாடை வாங்கி வச்சுருக்கோம்ல, அதுக்கு விளக்கு வச்சு காலையிலே பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொன்னாங்கல்ல, அதனால தான் விளக்கு எடுத்துகிட்டு போகிறேன். காற்று பயங்கரமாக அதை அடிக்கிறது, வெளியில் எரிய விடுமான்னு தெரியல. ஆமாம்மா, அடிக்கிற காற்றுல எங்கே விளக்கு எரிய விட போகுது? அதுக்கு வந்து ஒரு கூடார மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதுக்குள்ளே வச்சா கூட பரவாயில்ல. அந்த விளக்கு எரியதுக்கு வைக்கிறாங்க வாரு, அந்த கண்ணாடி மாதிரி போட்டு அப்படி வச்சாதான் எரியும். இன்னெல்லாம் ஆடி மாதம் காற்று இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. வெளியில் உட்கார முடியல, தூசியவா ஆளுக்கு வந்து மூஞ்சியில் ஒட்டுக்கிருக்கு. இருக்குத்த, நம்ம வீட்டில் கூட ஒன்று இருந்துச்சுங்க. முந்தி இந்த கார்த்திகை மாதம் விளக்கத்துறதுக்கு வாங்கி வச்சிருந்தோம்ல, அது கூட இருக்குது. அது தேடி எடுத்து அதை கூட வச்சுருவோமா நீங்கள் சொன்ன மாதிரி? இல்லாட்டினா அது காற்று கொண்டு போய் வச்சுமே அமைச்சு விட்டுரும் போல இருக்கு. சரி சரி, நீ வச்சிருந்த விளக்க நம்ம எடுத்துகிட்டு வரேன். அது மேலே பரணமலைக்கு போட்டிருந்தேன், நான் தேடி எடுத்துக்கு வந்துடுறேன் வரும் சார். நல்ல வேலை அத்தை சொன்னாங்க, இல்லாட்டினா என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அடிக்கிற காற்றுல. என்னடி தங்கம், என்ன வேணும்? எங்கள் அம்மா கருவேப்பிலை வேண்டிட்டு சொன்னாங்க. கருவேப்பிலையா? சரி சரி இரு, அத்தை இந்த விளக்கு எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து தரேன். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுக்கண்ணே. உட்காரு, இந்த இதில் வந்து வா, சோஃபாவில் உட்காருவா. சீதா காஃபி போட்டாச்சா? அத்தை இல்லைங்க, இந்த இப்போ தான் சாமிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் போடணுங்க. எங்கள் அக்கா உன்னையும் நல்லா எடுத்து வச்சிட்ருக்கா. ஃபஸ்ட்டு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக விளக்கேற்றி வச்சா சாமி என்ன கண்ணவா குத்திரும். எத்த அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க, இதெல்லாம் நம்ம ஒரு மனசு திருப்திக்காக செய்கிறோம், அவ்வளோதான். அது சரி, யார் இந்த குட்டி பையன்? டேய் யாரா நீ? யானி அக்கா. என்னது யார் நீ அக்காவா? உன்னை நான் யாருன்னு கேட்டு நீ என்ன யார் நீ அக்கான்றியா? யாரா நீ? ஞானி அக்கா. பாத்தியா இவனுக்கு சேட்டைய? இவனை யாருன்னு கேட்ட என்னைய யார் நீ அக்கா யார் நீ அக்காண்டுக்கிறியா? எத்த அவன் உங்களை யார் நீ அக்கான்னு கேட்கல, யாழ்னி அக்காவோட தம்பியா அவன். அவங்க அக்கா பேரு யாழ்னி அக்கா, அவ பேரு யாழினி. யாழ்னி அக்கா யாழ்னி அக்கான்றியான். உங்க அக்கா பேருதே யாழினியா? அவன் தம்பியா நீ? உன் பேரு என்ன பேருடா? உனக்கு பேரு இல்லையா? உன் பேர் சொல்லிட்டு தங்கம், அத்தை கிட்ட உன் பேர் சொல்லு. அஜித் குமார். அப்படி 4 தம்பி இருக்க, உன் பேர் அஜித் குமார் ஆக்கும்டா. வருங்க காதல் மண்ணா நீ? அது மாதிரி தான் பண்ணுவாங்க. அஜித் குமார் மாதிரி டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவேன், பாட்டு போட்டு விட்டா. சரிடா அஜித் குமார், எதுக்கு வந்திருக்க? என்ன வேணும்? எங்க அம்மா சீதா அத்தைக்கிட்ட கருவேப்பிலை வேண்டு சொன்னாங்க. சீதா அதை எடுத்துட்டேம்மா, கூட எடுத்து வச்சுட்டேன், கொண்டு வாமா விளக்குங்க வச்சிடலாம். அந்த வரேங்க, இந்த ஒரு நிமிஷம் இருங்க, அந்த பையனை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு விளக்க வச்சுட்டு வந்துடுறேன். போய் விளக்க வைக்க போகிறாங்கலாம் துளசி மாடத்தில். கருவேப்பிலை ஓசி கேட்டால் ஓசி கொடுப்பாங்கலாம். இது என்ன கதையாக இருக்குது? கருவேப்பிலையெல்லாம் சாஸ்திரப்படி ஓசி கொடுக்கக்கூடாது. இதை நம்ம சொன்னோம்னா அநியாயமாக பேசுகிறோன்னு சொல்லுவாங்க. நம்ம கிணத்துக்கு வம்பு. எனக்கு ஒன்றும் தெரியல, சொல்லுவாங்க கருவேப்பிலை ஓசி கொடுக்கக்கூடாது, மகாலட்சுமிக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன், நானும் சொல்கிறேன். இது உண்மையாக பொய்யான்னு தெரியல. சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன தான் சொல்லுங்கள், கருவேப்பிலை ஊசி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்னு தெரியல. சம் பீப்புள்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் நானும் சொல்கிறேன். இவங்க ரொம்ப ஆச்சாரமாக சாமியெல்லாம் கும்பிட்றாங்க, இதெல்லாம் ஊசியில் கொடுக்கலாமான்னு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், வீட்டில் யாராவது இருக்கீங்களா? இது யாரு? இது என்ன கேள்வின்னு கேட்குறாங்களோ தெரியல. வீடுனா யாரும் இல்லாமையா இருப்பாங்க? ஆள் இருக்கப்போ தானே திறந்து வச்சுருக்காங்க. நம்ம எப்போ பாத்திரத்தை கழுவலாம்னு வர்றோமோ, தண்ணியில் கையை வைக்கிறோமோ அப்போத்தே யாராலும் வருவாங்க. இந்த கேள்வி என்ன செய்யுது? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, இந்த வாரம் இருங்க. யாரோ ஒரு பிள்ளை கத்திக்கே இருக்குது. இந்த வளர்ந்த கட்ட வேணா சரி, இந்த வீட்டுக்குள்ளே உள்ள குஞ்சு குஞ்சு பொறிப்பாலும் என்னமோ, யார் வந்து கூப்பிட்டாலும் என்ன ஏதுன்னு வந்து கேட்குறதே கிடையாது. யார்மா, என்ன வேணும்? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடமா? என்னையவா மேடம் சொல்லுது இந்த பிள்ளை? குட் மார்னிங்மா. மேடம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேங்க்லேருந்து வந்திருக்கோம் மேடம். கொஞ்சம் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் இருப்பாங்க, பென்ஷன் வாங்குறவங்களாம் வீட்டில் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நாங்கள் கொடுக்குறோம். அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க மேடம் இங்கே கல்யாண மண்டபத்தில். அதை வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும். அட்டன் பண்ண முடியுங்களா? உங்கள் வீட்டில் யாராக இருக்கீங்க? ஓ அப்படியா, பென்ஷன் வாங்குறவங்களாம் கூட வந்து பண்ணலாமா அந்த வேலையை?
பண்ணலாம் மேடம். நீங்கள் பென்ஷன் வாங்குறீங்களா? ஆமாம் ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் அப்பயே கவர்மெண்ட் உத்தியோகம்ல, அதனால நான் பென்ஷன் தான் வாங்கியிருக்கேன். ஓ, தாராளமாக பண்ணலாம் மேடம். வேற யார் மேடம் உங்கள் வீட்டில் இருக்கீங்க? ஏன் மருமக வெட்டி தண்டை வீணா போன மட்டும் சும்மா தான் இருக்கா. அவளும் நானும் சும்மா தான் இருக்கோம். நாங்கள் வந்து அதை என்னமா சொன்னீங்களே ட்ரைனிங்கு, அதை பார்த்துக்கலாமா? தாராளமாக மேடம். நீங்கள் என்ன மேடம் படிச்சிருக்கீங்க? உங்கள் மருமக என்ன படிச்சிருக்காங்க? யார் இந்த பிள்ளை? இந்த பிள்ளைகிட்ட என்ன அளந்து விட்டுக்கு இருக்குது தேவையில்லாமல்? யார் என்னன்னே தெரியாது. வீட்டுக்கு யார் வந்தாலும் நடு வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு வச்சு பேச வேண்டியது. அப்புறம் உட்காந்துக்கிட்டு செயின் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வளையல் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு கத்த வேண்டியது. இந்த கேள்விக்கு இதே வேலையாக போச்சு. யாருனாலும் கொஞ்சம் நல்லா பேசிட்டா போதும், உடனே கூப்பிட்டு வச்சு உள்ளே உட்கார வச்சுட்டு கதையில் வந்து கிடக்கும். அதுவா, என் மருமக என்ன காட்டில் கொஞ்சம் படிப்பு கம்மி தான். நான் தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அவள் ரெண்டு எழுத்து தான் படிச்சிருக்கா. நான் அப்படி கிடையாது, ஜாஸ்தியாக படிச்சிருக்கேன். ஓ அப்படிங்களா? நீங்கள் என்ன மேடம் படிச்சிருக்கீங்க? அவங்க என்ன படிச்சிருக்காங்க? ஆமாம், இந்த அம்மா தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேலே நின்று படிச்சுட்டு வந்துச்சு. நாங்கள் தரையில் நின்று படிச்சுட்டு வந்தோம். என்ன அளந்து விடுது கேள்வி ஆள் இல்லாட்டினா. நான் ஆறாப்பு படிச்சிருக்கேன். அந்த காலத்துல ஆறாப்பு. அவள் என்னமோ பீயா ரெண்டு எழுத்து தான் படிச்சிருக்கா. அந்த பீயை படிச்சுக்கிட்டு பீத்துவா அவளை பீத்துவா. சரிங்க மேடம், ஓகே. கண்டிப்பாக ரெண்டு பேருமே வந்து அட்டன் பண்ணுங்க நாளைக்கு மீட்டிங்க. சரி வந்துடுறோம். எத்தனை மணிக்கு வரணுமா? அங்கே எதுவும் சாப்பாடு எதுவும் தருவாங்களா, இல்லை எடுத்துக்கு வரணுமா? காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்கம்மா மீட்டிங் வந்து. அப்போ வந்துடுங்க. அங்கேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃபன் மாதிரி கொடுத்துருவாங்க, நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஏம்மா என்ன விஷயம்? என்ன மீட்டிங்கு? இவ எப்போ வந்தா? மேம், அதாவது நாங்கள் வந்து பேங்க்லேருந்து வந்திருக்கோம் மேடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் படித்தவங்க ப்ளஸ் இந்த பென்ஷன் வாங்குகிற லேடிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வீட்டில் இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுற மாதிரி நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான மீட்டிங் வந்து நாளைக்கு நடக்குது. காலையில் 10 மணிக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம், அப்படி தான் சொல்லுவீங்க. அங்கே வந்தால் அவங்க வந்துக்கிட்டு பாலிசியை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்கன்னு சும்மா டார்ச்சல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாதுமா. மார்க்கெட்டிங் தானே, டார்கெட் கொடுப்பீங்க, இத்தனை பேரை பிடிக்கணும் வைக்கணும்னு சொல்லி. அதானே? இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் நேரில் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் மேடம். அவங்க வந்து எந்த மாதிரின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த பிள்ளை சொல்லுதுலடி, என்னன்னு பார்த்துட்டு வருவோமே. இவ ஒருத்தி தைய தக்கன்னு குடிச்சுக்கிட்டே இருப்பா. அங்கே நம்ம சாப்பாடுலாம் தராங்களா, சாப்பிட்டு என்னன்னு சொல்கிறான்னு கேட்டு வரலாம்ல. என்னன்னே தெரியாமல் நீங்கள் வாட்டுக்கு பேசிக்க தெரியாதீங்க. அவங்க கூப்பிட்டு வச்சு அவங்க பாலிசி போட வைங்க, அதை வைங்க, இதை வைங்கன்னு சொல்லி டார்ச்சல் பண்ணுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகுமா? ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு காசை வாங்குறதுனா சும்மாவா? உட்காந்துக்கிட்டு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒவ்வொருத்தனையும் உட்காந்து அந்த பாலிசி போடுங்க, இந்த பாலிசி போடுங்க, இந்த ஒவ்வொருத்தனே கெஞ்ச முடியுமா நம்ம போய்? சரி, அது என்ன நாளைக்கு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் அவங்க என்னன்னு சொல்கிறாங்கண்டு. திருத்த முடியாது உங்களையெல்லாம். எத்தனை பேர் வந்தாலும் திருத்தவே முடியாது. சரி மேடம், நாளைக்கு நாங்கள் வந்துடுறோம். 10 மணிக்கு தானே? எங்கள் கல்யாண மண்டபத்துலையா? ஓகே நாங்கள் வந்துடுறோம் மேடம். தேங்க்ஸ். ஓகே மேடம், கண்டிப்பாக வந்துடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. அப்புறம் என்ன, நம்ம மூக்கமா அந்த இவன் மொட்டைக்காரி எல்லாத்தையும் கூட்டு போகலாம்ல? ஏன் அவங்களோட விட்டுட்டீங்க? நம்ம தெருவில் இருக்க கிளவியை பூராத்தையும் திரட்டிட்டு வாங்க. ஏன்த்த நீங்கள் வேற? அவள் சும்மா இருக்க மாட்டாள், ஏதாவது சொல்லிட்டு போகிறாளுங்க. அதுக்கு நீங்கள் வேற ஊரே திரட்டி கிடக்கீங்க. அவளும் பென்ஷன் வாங்குறாள் இல்லம்மா. அந்த பிள்ளை தான் பென்ஷன் வாங்குறவங்களாம் வரலாம்னு சொல்லிச்சுக்கல. ஏது அந்த 3000 ரூபாய் பென்ஷன், இந்த 2000 ரூபாய் பென்ஷன் வாங்கல இந்த கிளவியலா? 2000 3000 பென்ஷன் தானே. கவர்மெண்ட்ல இருந்து கை நீட்டி வாங்கினா அது பென்ஷன் தானே. சரி, என்னமோ பண்ணுங்க. நாளைக்கு போயிட்டு வாங்க. நான்லாம் வரல, எனக்கு வேலை கிடக்கு. அங்கே அடுப்புக்குள்ளே பாத்திரத்தை எடுத்து போட்டேன் கழுவலாம்னு. அதுக்குள்ளேயும் சத்தம் கேட்கவும் இங்கே என்னன்னு வந்து பார்த்தா இந்த கதையாக இருக்குது. யாருனாலும் கூப்பிட்டுக்குள்ளே உட்கார வச்சு பேசாதீங்க வீட்டுக்குள்ளே. கண்டவங்களெல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாமையே. இப்போ நான் இருக்க போய் சரியாக போயிடுச்சு. இப்போ நான் இல்லை, நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்கன்னு எவ்வளோயாவது கூப்பிட்டு வச்சு உள்ள உட்கார பேசுகிறீங்க. எல்லாவது மயக்க மருந்து அடிச்சுட்டு எதாவது உங்களை நகையாற்றி போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த நெட்டக்காளி சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். யார் எப்படிலாம் உள்ள விடக்கூடாது போல இருக்கு. அப்படியெல்லாம் நான் யாரும் விட மாட்டேன். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். யார் எப்படிப்பட்டவங்க நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சி போடுவேன். சரி நீங்கள் கண்டுபிடிங்க, நான் போய் வேலையை பார்க்குறேன். எதுக்கும் கவனமாகவே இருப்போம். நெட்டக்காளி சொல்கிறதும் கரெக்டு தான். காலம் கதிகாலமாகி கிடக்கு, யாரையும் நம்ப முடியல. சரி, நாளைக்கு என்ன வேலை கொடுப்பாங்க நமக்கு ஒன்றும் தெரியலையே. இதை பற்றி போய் நம்ம மொட்டைக்காரிட்ட போய் என்னன்னு கேட்டு வருவோம்.